ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். பைபிளை திருப்பி யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த மாதம் சந்தோஷத்தின் மாதம், என்ன மந்த் ஆஃப் ஜாய் என்று நாம் இந்த மாதத்தை நாம் கொண்டாடுறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கொண்டாட்ட மூடில் இருக்கிறீங்க? சரி, எப்பவுமே நம்ம கொண்டாட்டம் தான். ஏனென்றால் நம்முடைய சந்தோஷம் நமக்கு இருக்கிறவைகளால் அல்ல, நம்ம இதயத்திலிருந்து புறப்படுறதா இருக்குது. ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இருதயத்திலிருந்து ஊறுகிற ஊற்றாய் அந்த சந்தோஷம் இருக்கிறது. சரி, இப்போ அதில் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு வார்த்தையை தந்தார். உங்கள் துக்கம் என்னவா மாறும்? சந்தோஷமா மாறும். 3 கீ வேர்ட்ஸை தியானித்தோம்: உலகம், துக்கம், சந்தோஷம். அதில் அந்த சந்தோஷம் என்கிற அந்த அடிப்படையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறோம். ஒரு சந்தோஷத்தை குறித்து உங்களோடு பேசினேன். என்ன சந்தோஷம் அது? த ஜாய் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் சந்தோஷம். அப்போ என்ன விதமான ரட்சிப்புகளை தேவன் தந்து தமது பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிறார் என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நீங்க அந்த சந்தோஷத்தை நீங்க ஆண்டவரிடத்துல கிளைம் பண்ணலாம். ஆண்டவரே, இவ்வகையான அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள்ல எனக்கு இன்னும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வெளிப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். சரியா? அப்ப இன்னும் அந்த சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில குறைவா இருக்குதுன்னு சொன்னா அதை கிளைம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னும் எனக்கு இந்த ஏரியாவில், இந்த காரியத்தில், என் லைஃப்ல ரட்சிப்பை நான் பார்க்கணும் ஆண்டவரே, விடுதலையை ஆண்டவரே நான் பார்க்கணும் ஆண்டவரே, உம்மால நான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த மீட்பை நான் பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்கள். அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த செய்தியின் அடிப்படையில் இன்னொன்று, இந்த வார்த்தையின் அடிப்படையில் இன்னும் சில சந்தோஷங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கு சொல்லுகிறதையும் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் அந்த ஒவ்வொரு தலைப்பையும் பேசலாம். ஆனால் ஒரு 5 காரியங்களை உங்களோடு கூட இந்த நாளில் நேரம் இருக்கிறதுக்கு தகுந்த சொல்ல விரும்புகிறேன். 2வது சந்தோஷம் என்ன என்று சொன்னால், ஜாய் ஆஃப் காட்ஸ் வேர்ட். அதுக்கு முன்னால இன்னொரு வசன பகுதியை உங்களுக்கு வாசிக்கணும். நெகேமியா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 8ஆம் அதிகாரம், நெகேமியா 8ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு வசனத்தை விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பெலன் என்றான். அந்த பகுதியை, கடைசி பகுதி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க: கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பெலன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை சிறையிருப்பில் இருந்து வந்த எஸ்ராவும் நெகேமியாவும் அவர்கள் திறந்து, ஏற்கனவே சிறையிருப்பில் இருந்து வந்தவர்கள், இவர்களோடு கூட சிறையிருப்பில் இருந்து வந்தவர்களுக்கு வாசித்து அதை விளங்க காட்டின போது
அந்த ஜனங்கள் அந்த வசனத்தை கேட்டு மார்லையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்கிட்டு, ஐயோ நாங்கள் இந்த நியாயப்பிரமாண வசனங்களை மீறி நடந்ததினால் அல்லவா, எங்களுடைய முற்பிதாக்கள் மீறி நடந்ததினால் அல்லவா இந்த ஆக்கினை தீர்ப்புக்குள்ளானோ, அது இந்த காரணத்தினால தானே நாங்கள் சிறையிருப்புக்கு போனோம், இத்தனை பாடுகளை நாங்கள் அனுபவித்தோம், இப்போ துக்கப்பட்டு நாங்கள் மனம் திரும்புகிறோம் சொன்ன பொழுதுதான் அங்கே எஸ்ராவும் நெகேமியாவும் லேவியரும் சொல்றாங்க, நீங்க துக்கப்பட வேண்டாம், நீங்க விசாரப்பட வேண்டாம், அழ வேண்டாம், இந்த நாள் கர்த்தருடைய நாள், இது பரிசுத்தமான நாள் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுங்க, நீங்க மனம் திரும்பிட்டீங்க, உணர்த்தப்பட்டீங்க, மனம் திரும்பி இருக்கிறீங்க, சந்தோஷப்படுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லுகிறான். தமிழ்ல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன்னு சொல்லி இருக்குது. அதற்கு இணையாக ஒரே ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல தான், God's word translation என்கிற அந்த மொழிபெயர்ப்புல தான், the joy you have in the Lord is your strength. கர்த்தருக்குள் நீங்கள் பெற்றிருக்கிற மகிழ்ச்சியே உங்களுடைய பலன் என்று சொல்லி இருக்கிறது. மற்ற எல்லா மொழிபெயர்ப்புகளிலும் அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, the joy of the Lord is your strength ன்னு இருக்குது. கர்த்தருடைய மகிழ்ச்சியே உங்களுடைய பலன் என்று இருக்கிறது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்ன பணத்தினால இல்லை என் மகிழ்ச்சி, சொத்து சுகத்தினால இல்லை என் மகிழ்ச்சி, பட்டம் பதவிகளினால இல்லை என் மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் என் மகிழ்ச்சி என்ன செய்கிறது இருக்கிறதுன்னு பொருள். கர்த்தருடைய மகிழ்ச்சியை உங்கள் பலன்னா என்ன அர்த்தம்? the joy of the Lord, கர்த்தருடைய மகிழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கை செம்மையா இருக்கும் போது யார் மகிழ்ச்சி அடைகிறார்? கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறார். ஆமென் சொல்லலாமா? அப்போ அந்த மகிழ்ச்சி தான், கர்த்தருடைய மகிழ்ச்சி, மகிழ பண்ணுவது தான் நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? ரெண்டுமே சரிதான். கர்த்தரை நாம மகிழ பண்ணணும், கர்த்தருக்குள்ள நாம எப்படி இருக்க வேண்டும்? மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு என்ன விதமான பிற சந்தோஷங்களை கர்த்தர் ஆவிக்குரிய சந்தோஷங்களை வச்சிருக்கிறார் அப்படின்னு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவது என்னன்னா, ஜாய் ஆஃப் காட்ஸ் வேர்ட், கர்த்தருடைய வார்த்தையினால உள்ள, வார்த்தையில் உள்ள மகிழ்ச்சி. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள மகிழ்ச்சி. 19ஆம் சங்கீதத்தில் 19ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயம், ஆண்டவருடைய வார்த்தையை தான் கர்த்தருடைய நியாயம்னு சொல்லி இருக்குது. செம்மையும் இருதயத்தை என்ன செய்தாங்க? சந்தோஷப்படுத்துகிறது. 7ஆம் வசனத்துல தான் இருக்குது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்குது. தொய்ந்து போய் சோர்ந்து போய் துக்கத்தோடு இருக்கிற ஆத்துமாவை கர்த்தருடைய வேதம் என்ன செய்யுதுங்க? உயிர்ப்பிக்குது. இட் பிரிங்ஸ் லைஃப், இட் பிரிங்ஸ் ஜாய். சந்தோஷம் வருதுன்னா என்ன? ஜீவன் வருகிறதுன்னு அர்த்தம். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது, சந்தோஷத்தை தருகிறது. 119ஆம் சங்கீதம் 111ஆம் வசனத்தை பாருங்களேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. உம்முடைய சாட்சிகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. சாட்சிகள் எதை அங்க தாவீது குறிப்பிடுறார்? வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. உடைய சாட்சிகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. அதுல 162வது வசனத்தை வாசிங்க. 119 162. மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். உம்முடைய வார்த்தையின் பேரில் நான் என்ன செய்கிறேன்? மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்றாருங்க. அதை எதற்கு ஒப்பிடுகிறார்? ஒரு புதையலை கண்டுபிடிச்சவன் மகிழ்ற மாதிரி, என்ன ஒரு பெரிய பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சவன் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி, உம்முடைய வார்த்தையின் பேரில் நான் என்ன செய்கிறேன்? மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது உங்களோட பொருந்துதா? இந்த வார்த்தையெல்லாம், இந்த வார்த்தை
அப்படி உங்களுக்கு ஒரு பரவசத்தை, சந்தோஷத்தை உங்களுக்குள்ள தருதா? சிலெல்லாம் யோசிக்கிறாங்க, இல்லைன்னா சம்திங் ராங். அந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு அப்படி மகிழ்ச்சியா, இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இல்லாம இருந்ததுன்னு சொன்னா, காய்ச்சல்காரனுக்கு எவ்வளவு ருசியானதை கொடுத்தாலும் வாய் என்ன செய்யும்? கசக்கும். அதனால இது தேனிலும் மதுரமானது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுல குறை இல்லை, ஆனா வைக்கிற வாயில என்ன இருக்கு? குறை இருக்கு. காய்ச்சல் இருக்கு, அதான் வாய் கசக்குது. ருசி தெரியலை, ருசி தெரியலை, சந்தோஷமா இல்லை. இனிமையான அவ்வளவு தேனிலும் மதுரமான வேதத்தை கொடுத்தாலும் கசப்பா தோணுது, வேண்டாம் வேண்டான்னு தள்ள தோணுது. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையில் என்ன இருக்குங்க? சந்தோஷம். வார்த்தையில் சந்தோஷம் இருக்குது. பாருங்க, எரேமியா சொல்றார் பாருங்க, 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை என்ன செய்தேன்? உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. உங்க முன்னால கொண்டு வந்து நல்ல ருசியான விருந்து, ஒரு யாரையோ பார்க்க போயிருக்கிறீங்க, உங்க முன்னால கொண்டு வந்து ருசியான பதார்த்தத்தை வச்சுட்டு, ஒரு பிளேட் நிறைய லட்டு, ஜிலேபி, அல்வா, இப்படியெல்லாம் வச்சுட்டு, இப்போ நான் நினைக்கிறேன் அடையார் ஆனந்த பவன் நல்லா இருக்குமோ ஏதோ ஒன்று, அவங்க டப்பாவை வேற கொண்டு வந்து உங்கள் கண்ணு முன்னால் திறந்து காட்டி, இந்த கடையில் உள்ள லட்டு அப்படிங்கிற மாதிரி உங்கள் முன்னால் வச்சுட்டு போகிறாங்கன்னு வைங்க. வச்சுட்டு சாப்பிட சொன்னால் பரவாயில்ல, உங்கள்கிட்டயே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, சாப்பிட விடாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன். உங்கள் கண்ணு எப்படி போவோம்? அவங்கள பார்க்கும், தட்டை பார்க்கும், அவங்கள பார்க்கும், தட்டை பார்க்கும். ஒரு கேப்பு கொடுக்க மாட்டாங்களா? சாப்பிடுங்களேன்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே அபக்குன்னு எடுத்து சாப்பிடுவோம்ல. அங்கே அப்படித்தான் எரேமியா சொல்றார், உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை என்ன செய்தேன்? லட்டு மாதிரி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றார். அதை உட்கொண்டேன். உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வார்த்தை அப்படி இருக்கணுங்க. அல்லேலூயா. சொல்லி பாருங்க, சாப்பிட்றதுக்கு வயிற்றுல இடம் இருக்காது, ஆனால் ருசியான பதார்த்தமாக இருக்குது. என்ன சொல்லுவாங்க, விடாமல் போனவங்க சாப்பிடுங்களேன்னு சொன்னால், எனக்கு இப்போ முடியல, ஒரு டப்பாவில் போட்டு என்ன செஞ்சிருங்க, விட்டுறதுக்கு மனசு வராது. ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துருங்க, நான் வீட்டில் போய் கூட என்ன செஞ்சிடறேன், சாப்பிட்டுக்கிட்டேன், டப்பாவில் வாங்கிட்டு போவாங்க பாருங்களேன். அப்படி அவர் சொல்றாரு, உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே நான் என்ன செய்தேன்? சாப்பிட்டேன். ஆண்டவருடைய வார்த்தையில் அவ்வளவு மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கா? இருக்கா? ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க டெய்லி அப்படி வாசிக்காததுனால தான் உங்க வாழ்வில் அந்த கர்த்தருடைய சந்தோஷம் என்ன செஞ்சிருக்குது? குறைஞ்சிருக்குது, குறைவா இருக்குது. சும்மா அந்த கேலண்டர்ல இருக்கிற வசனம் அல்லது எதையோ ஒண்ணா இப்படி பார்த்துட்டு வசனத்தை வாசிக்கலை, யாரோ ஆட்டோல பின்னால எழுதி போட்டிருக்கிறத பார்த்துட்டு பரவாயில்ல பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு வசனத்தை என்ன செஞ்சுட்டேன்? வாசிச்சிட்டேன். அப்படியாங்க? எத்தனை பேர் உங்க வயிற்றுக்கு அப்படி சாப்பிடுவீங்க? வயிறு நிறைய சாப்பிடுவீங்களா? இது உணவுங்க. அல்லேலூயா சொல்லலாமா? உணவு, ருசியான பதார்த்தத்தை எங்க முட்டை சாப்பிடுவீங்க? மூக்கு முட்டை இல்லை? அப்படி ஆண்டவருடைய வசனத்தை சாப்பிடக்கூடிய அனுபவம் வேணும். இந்த நாளில் உங்களை அப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவர்
உடைய வார்த்தை எப்பவுமே நேரடியான சந்தோஷத்தை தராது. சில நேரங்களில் நேரடியாக அந்த வார்த்தை என்ன தரும்? சந்தோஷத்தை தரும். ஆனால் சில நேரங்களில் அந்த வார்த்தை உங்களை இடித்துரைக்கும், அந்த வார்த்தை உங்களை கடிந்து கொள்ளும், அந்த வார்த்தை உங்களுக்கு புத்திமதியா இருக்கும், அந்த வார்த்தை உங்களில் இருக்கிற தவறை சுட்டி காட்டும். அதுக்கு பைபிளில் என்ன பெயர்னா சிட்சை. சொல்லுங்க, அதுக்கு பேர் என்ன? சிட்சை. எபிரேயர் 12 அதிகாரத்தில் 11 வசனத்தை வாசிக்கலாமே. எபிரேயர் 12 அதிகாரம் 11 வசனம். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆண்டவருடைய வார்த்தை சிட்சை என்பதற்கு ஆங்கில வார்த்தை என்னன்னா டிசிப்ளின். ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை ஒழுங்குபடுத்துகிறார். அதற்கு முன்னால் உள்ள பகுதியெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா அந்த சிட்சைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வேறு வார்த்தைகள் என்னவென்றால் கடிந்து கொள்ளுதல், புத்தி சொல்லுதல், இடித்துரைக்குதல், இப்படி வார்த்தைகள் தான் அதுக்கு முன்னால பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சிட்சை என்று சொல்லும் பொழுது எடுத்த உடனே தண்டனையை கொடுக்க மாட்டார், பனிஷ்மெண்ட்டை தர மாட்டார். ஆண்டவருடைய சிட்சை எப்பொழுதும் என்ன வடிவில் தான் இருக்கும்னா வார்த்தை வடிவில் தான் சிட்சையும் இருக்கும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஒரு தடவை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது திரும்பவும் ஆண்டவர் வார்த்தையை தான் தருவார். முதல்ல புத்திமதியா சொல்லுவார், அடுத்து கொஞ்சம் அதை கடினப்படுத்தி சொல்லுவார், அதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் கடிந்து கொண்டு சொல்லுவார், அடுத்து இன்னும் அப்படி தலையில கொட்டுற மாதிரி கொட்ட மாட்டார். ஆண்டவர் தலையில கொட்டுற மாதிரி ஆண்டவர் வார்த்தையை தருவார். சிட்சிக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. அது அப்போ துக்கமாக தான் இருக்கும், ஆனால் அதை செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது அது சந்தோஷமான சமாதானமான பலனை அதன் பின்னால் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய நோக்கம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையில் என்ன இருக்கு? சந்தோஷம் இருக்குது. சிலர் அந்த சிட்சையை பொறுக்க மாட்டாங்க. என்ன பாஸ்டர் என்னையவே சொல்ற மாதிரி பேசுறார், அந்த சிட்சையை பொறுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சிட்சையை ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த புத்திமதியை, அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் போது அதன் முடிவில் ஆண்டவர் வச்சிருக்கிறது சமாதானம், சந்தோஷம். ஹல்லேலூயா. அது பழகினவர்களுக்கு, அதான் அதில் சொல்லி இருக்குது இல்லையா, அந்த 11 பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது என்ன தரும்? நீதி ஆகிய பலனை தரும். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை சிட்சிக்கும் போது மறுபடி வார்த்தையை தான் தருவார். கடைசியில தான் அவர் என்ன கொடுப்பார்னா பனிஷ்மெண்ட் தருவார். அவர் திரும்ப வார்த்தையை கொண்டே டிசிப்ளின் பண்ணுவார். திரும்ப பாருங்க, வாரந்தோறும் வந்தாலும் நீங்க திருந்தாத வரைக்கும் திரும்ப அவர் வார்த்தையை கொண்டே பேசிட்டே இருப்பார். பாருங்களேன், அவர் இன்னும் என்னை அடிக்கலையே, இன்னும் என் கையை காலை உடைக்கலையேன்னு அவருடைய சிட்சையை அற்பமா என்ன செய்யாதீங்க. அவர் வார்த்தையை கொண்டு பேசும்போது அவருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதீங்க. அந்த சிட்சை அவர் வார்த்தையை கொண்டு பேசும்போது திரும்ப ஃபைனல் தான் பனிஷ்மெண்ட். ஆண்டவர் கிருபை உள்ளவருங்க, அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் திரும்ப வார்த்தையை பேசிட்டே இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆமென் சொல்லலாமா? அந்த வேதத்தை வாசிங்க. அந்த வேதம் தாவீது அந்த வேதம் என் மன மகிழ்ச்சியா இல்லாமல் இருந்தால் நான் என் துக்கத்தில் என்ன செய்திருப்பேன்? அமிழ்ந்து போயிருப்பேன். தாவீது சொல்றார், இந்த வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாமல் இருந்திருந்தா. துக்கம் அவர் வாழ்வில் இருக்கு, ஆனா இந்த வேதம் என்னவா மாறுச்சு? மன மகிழ்ச்சியா மாறுது. இந்த வேதம் அவரை சந்தோஷப்படுத்துது, இந்த வசனம் அவரை சந்தோஷப்படுத்துது. அவரை அமிழ்ந்து போகாம, அந்த துக்கத்துல செத்து போகாம அவரை காப்பாத்துச்சுன்னு சொல்றாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜாய், there is joy in God's word. கர்த்தருடைய வார்த்தையில என்ன இருக்கு? சந்தோஷம் இருக்குது. போதிய அளவு பைபிளை இந்த வருஷத்துல வாசிக்காம போயிட்டீங்கன்னு வருத்தப்படாதீங்க. மீதமுள்ள நாட்கள்லையாவது என்ன செய்யுங்க? இந்த வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
மீதமுள்ள நாட்கள்லையாவது வேகமாக வாசித்து முடிக்கலான்னு முயற்சி பண்ணுங்க. ஒரு புதிய ஏற்பாடே அது வாசித்து முடிங்க. எந்த இடத்துல விட்டுருக்கிறீங்களோ தொடர்ந்து அதை வாசிங்க. அது வேதம் உங்கள் மன மகிழ்ச்சியாக மாறட்டும். கடந்து செல்லுகிறேன். இரண்டாவது சந்தோஷம் எதில் இருக்குன்னு சொன்னால், ஜாய் ஆஃப் ஃபெல்லோஷிப் வித் அதர் பிலீவர்ஸ். மற்ற விசுவாசிகளோடு, கர்த்தருக்குள்ளான அந்த சகோதர சகோதரிகளோடு, குடும்பத்தோடு உள்ள, ஆவிக்குரிய குடும்பத்தோடு உள்ள ஐக்கியத்தில் என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது. ஆமென் சொல்லுவீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் புதுசாக இருக்க. சிலருக்கு அப்படி தோணுது. எத்தனை பேர் நேற்றுக்கே ஒரு சந்தோஷம் உள்ளத்தில், நாளைக்கு என்னது? சர்ச்சு, நாளைக்கு ஆராதனை, நாளைக்கு போய் என் ஆவிக்குரிய குடும்பத்தை பார்க்க போகிறேன், உடன் பிறவாத சகோதர சகோதரிகளை நான் என்ன செய்ய போகிறேன்? பார்க்க போகிறேன் அப்படின்னு உங்கள் உள்ளத்தில் எத்தனை பேர் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சுங்க? அப்படின்னா இந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கு. ஹல்லேலூயா. ஏன் தான் ஞாயிற்றுக்கிழமை வருதோ, வேற வழி இல்லாமல் போய் இந்த பார்த்த பாஸ்டர் மூஞ்சையே திரும்ப திரும்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? பார்க்க வேண்டியிருக்கு. திரும்ப திரும்ப பார்த்த அந்த ஆராதனை நடத்துகிறவங்க மூஞ்சையே பார்க்க வேண்டியிருக்கு. திரும்ப திரும்ப இந்த போனால் அந்த அதே ஆளுக மூஞ்சையே பார்க்க வேண்டியிருக்கு. அப்படின்னு இருக்குன்னு சொன்னால் சம்திங் ராங். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சந்தோஷம் இருக்குங்க. இது உண்மையான சந்தோஷம். குடிகாரனுக்கு பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற குடிக்கிற நண்பனை பார்க்கறதுல தான் அவனுக்கு என்னது? சந்தோஷம். எப்போ சாயங்காலம் வேலை முடியும், பாருக்கு போகலாம், அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவான், அவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் பொங்கிட்டு இருப்பான். எப்போ வேலை முடியும், பார்க்குக்கு போகலாம், அவன் உள்ள அப்படி தான் தேடும். ஆனால் கர்த்தர் தருகிற அந்த மகிழ்ச்சியை விரும்புகிறவர்கள் எதில் சந்தோஷப்படுவாங்கன்னா, பாவிகளோடு இருக்கிற ஐக்கியத்தில் இல்லை, ஸ்தோத்திரம், பரிசுத்தவான்களோட, தேவனுடைய சபையோட, தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். 133 சங்கீதம் 1 வசனத்தை வாசிப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சபை கூடி வருகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது, எவ்வளவு சந்தோஷமானது. 122 சங்கீதம் 1 வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். தாவீது சொல்றார் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாங்கன்னு சொன்ன உடனே கொல்ல மகிழ்ச்சி, இவ்வளவு சந்தோஷம் அவருக்குள்ள. பாட்டே பாடுறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். சங்கீதமே பாடிடுறார். எத்தனை பேர் அப்படி வாலிபர்கள், உங்க அம்மா அப்பா வா போவோம் சர்ச்சுக்கு போவோன்னு எத்தனை பேர் எந்திரிச்சு பாட்டு பாடினீங்க? புலம்பல் தான் பாடினீங்க. அவர் ஆலயத்துக்கு போவோம் வாங்கன்னு அழைப்பு வந்த உடனே புதுசா ஒரு சங்கீதமே பாடிட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க லைஃப்ல சந்தோஷம் குறையிறதுக்கு காரணம் ஆண்டவர் பேசுறார் இன்னைக்கு. இதை சரிப்படுத்துங்க, உங்க வாழ்வில் சந்தோஷம் பொங்கும். ஆமென் சொல்லலாமா? உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும். அவருடைய வார்த்தையில் சந்தோஷம். அடுத்து அவருடைய சமூகத்தில், ஆவிக்குரிய குடும்பத்தோடு கூட இருக்கிறதுல சந்தோஷம். கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளோடு உள்ள அந்த ஐக்கியத்தில் சந்தோஷம். சிலர் பாருங்க, அப்படியே வந்துட்டு யார்கிட்டையும் பட்டும் படாம, யார் மூஞ்சில, பாஸ்டர் மூஞ்சில கூட படாம என்ன செஞ்சிருவாங்க? எஸ்கேப் ஆயிடுவாங்க. உட்கார்ந்து இருக்கிறது அப்படியே யார் தலை மறைவிலையாவது அப்படி தலையை கீழே போட்டு அப்படி ஒரு மாதிரி சைடில் இப்படி பார்த்துட்டு அப்படி உட்காந்துட்டு அப்படியே போயிடுவாங்க.
இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு தெரிந்த வசனம் எபிரேயர் 10:25 நிருபக்காரன் சொல்றார், சபை கூடி வருதலை அநேகர் விட்டுவிடுகிறது போல நீங்களும் விட்டுவிடாமல், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவா பார்க்கிறீர்கள், அவ்வளவாய் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39 இருந்து உள்ள வசனத்தை வாசிக்கும் போது, அந்நாட்களில் மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு மரியாள் தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கலிகூறு. 2 கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சந்திப்புல எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பார்த்தீங்களா? அங்க எப்படியெல்லாம் அங்க எக்ஸ்பிரஸ் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க வார்த்தையில. எலிசபெத்தும் மரியாளும் ஒருத்தர் சந்தித்து கொள்ளுகிறதுல அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு மகிழ்ச்சி. நல்ல யோசிங்க, நான் சர்ச்சுக்கு போகும்போது நான் இன்னொருத்தருடைய சந்தோஷத்துக்கு காரணமா இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் ஆராதனையில போய் பங்கெடுத்துட்டு வரும்போது இன்னொரு சகோதரிக்கு, இன்னொரு சகோதரனுக்கு நான் என்ன கொடுக்கணும்? சந்தோஷத்தை கொடுக்கணும், அவங்க இருதயத்தை கலிகூற பண்ணணும். ஹல்லேலூயா. அந்த ஒரு தீர்மானத்தோட இருங்க, ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இங்க வந்துட்டு என்ன கடனை வசூலிக்க வந்த மாதிரி இருக்காதீங்க. சர்ச்சுக்கு வந்துட்டு கடனை வசூலிக்க வர்றவன் எப்படி வருவான்? பிரதர் எப்படி இருக்கீங்க, எப்படியா வருவான்? ஏய் எங்கடா கொடுத்த காசை? சில சர்ச்சுக்கு வர்றது இந்த தோரணையில தான் வர்றாங்க. யார்கிட்டயும் கொடுத்ததை மிரட்டி வாங்க வந்த மாதிரி. பிரியமானவர்களே, உங்களுடைய சந்திப்பு இன்னொருத்தருக்குள்ள என்ன உண்டாக்கட்டும்? களி கூறுதலை உண்டாக்கட்டும். ஆமென் சொல்லலாமா? அதுக்காக தான் இடையில ஒருத்தர் பார்த்து வாழ்த்துங்கன்னு சொல்றோம். முடிவில் எங்க இப்படியே போயிருவீங்கன்னு சொல்லிட்டு தான் இடையிலேயே சான்ஸ் கொடுத்து வாழ்த்துங்கன்னு சொல்றோம். அவங்க சந்தோஷப்படட்டும். நீங்க வாழ்த்தும் போது, ஆவியில நிரம்பி வாழ்த்தும் போது அவங்க இருதயம் என்ன செய்யுங்க? களி கூறும். ஆவியில நிரம்பி இருதய பூர்வமா அவங்கள பிளஸ் பண்ணும் போது அவங்க உள்ளம் பொங்கும். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அந்த மரியாளும் அந்த எலிசபெத்தும் ஒருத்தர் எப்படி வாழ்த்துனாங்களோ அப்படி வாழ்த்துறதுக்கு பழகிக்கோங்க. ஆமென். அப்படி ஒருவர் வாழ்த்தி அவர்களை பிளஸ் பண்றதுக்கு அந்த அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களை இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். 2 பேருமே மிக்சட் எமோஷன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. நான் அதை ரொம்ப விலக்கிட்டு போனா வேற சொல்லணும்னு நினைச்ச குறிப்புகளை சொல்ல முடியாம போயிடும். ஆனால் 2 பேருடைய இருதயம் என்ன செஞ்சது? களி கூர்ந்தது. ஸ்தோத்திரம். நம்ம சர்ச்சில் வந்து போறவங்க எல்லாருமே அப்படி களி கூறணும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் அந்த மரியாள் போல அப்படி களி கூர்ந்து போகணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அந்த ஆலயத்துக்கு சபைக்கு வர்றதுல உள்ள மகிழ்ச்சி அந்த வசனத்தையும் காட்டிடுறேன். 42ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனம் 42:4. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. இந்த சூழ்நிலையில தாவீது இந்த சங்கீதத்தை பாடுறாருன்னா, அப்சலோம் நிமித்தம் எருசலேமை விட்டு, அரண்மனையை விட்டு அவர் இப்பொழுது அரணை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்.
இவன் உட்கார்ந்து இருந்த சிங்காசனத்தில் அரண்மனையில் அப்சலோம் ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். இவனுக்கு ஃபெய்த்ஃபுல்லா உண்மையா இருந்த சிலரோடு அரணை நோக்கி ஓடும் போது கொஞ்ச காலம், ஒரு ஷார்ட் பீரியட் தான். அவருக்கு வேற எதையும் அவர் நினைக்கல. எதை நினைக்கிறாரு? நான் என் அரண்மனையில் இருக்கும் போது, அப்பா தேவாலயம் கூட கிடையாது, கூடாரத்துல தான் உடன்படிக்கை பெட்டி இருக்குது. ஆனா அதை நினைச்சு பாடுறார். நான் கூட்டத்தோட என்னுடைய மக்களோட சேர்ந்து நான் நடனமும் களிப்புமா சந்தோஷமா நான் ஆலயத்துக்கு போய் வருவேனே, அதை நினைத்து என் உள்ளம் என்ன செய்கிறது? ஏங்குகிறது. எனக்கு திரும்ப அந்த நாள் என்னைக்கு வரும்? என்னைக்கு நான் அரண்ல இருந்து திரும்ப எருசலேமுக்கு போவேன், மறுபடியும் ஆண்டவருடைய பிள்ளைகளோட சேர்ந்து நான் ஆலயத்திற்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமா எப்போ போவேன்னு சொல்லி நினைச்சு அவர் பாடுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறது, தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியம் கொள்ள வருகிற அந்த அனுபவம் இப்படிப்பட்டதாய் உங்களுக்கு மாறட்டும். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். சரி, அடுத்து கடந்து செல்லுகிறேன். மூன்றாவது எது மகிழ்ச்சின்னா, ஜாய் ஆஃப் வாக்கிங் இன் த ட்ரூத். சத்தியத்தில் நடக்கிறதுல என்னது மகிழ்ச்சி? சத்தியத்தில் நடக்கிறதுல மகிழ்ச்சி. வாசிக்கலாம் 2 யோவான் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 யோவான் 4ஆம் வசனம். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். சத்தியத்தில் நடக்கிறதுல சந்தோஷம். அது யாருக்கு அவர் எழுதுகிறார் அப்படின்னா, அந்த 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்குள் நிலை நிற்கிறதும் இன்றைக்கு நம்மோடு இருப்பதும் ஆகிய சத்தியத்தின் நிமித்தம். நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்து. எத்தனை சத்தியம் சத்தியம் சத்தியம்! ஒரே வசனத்துல 3 சத்தியம். ட்ரூத், சத்தியத்தை நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளும் ஆகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி அம்மாள் அப்படிங்கிறவருக்கு எழுதுறார். அம்மாளுக்கு எழுதுகிறார். அதுக்கு முன்னால உங்க பேர் எல்லாம் போட்டுக்கிடலாம். அந்த அம்மாள், இந்த அம்மாள், எல்லா அம்மாளையும் போட்டுக்கலாம். இந்த பக்கத்தில் இருக்கிற ஐயா, இந்த ஐயா, அந்த ஐயா, எல்லா ஐயாவையும் போட்டுக்கலாம். கையை உயர்த்தி அல்லையா சொல்லலாமா? எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறத கண்டு நான் சந்தோஷம். அதில் கொஞ்சம் மனசுக்கு துக்கமாக இருக்கிறது என்னன்னா, சிலர், உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறாங்க. அப்போ சிலர் என்ன செய்யலை? நடக்கலை. ஆனால் நடக்கிற பிள்ளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ல் 1வது சத்தியத்தில் நடக்குதே, ஏசப்பா ஸ்தோத்திரம். 4ல் 2வது சத்தியத்தில் நடக்குதே, ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் எல்லா பிள்ளைகளும் இருந்தாலும் நடக்கணும், சத்தியத்தில் நடக்கும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவீங்களா? ஸ்தோத்திரம். 3 யோவான்ல பாருங்க, 1வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 வசனத்தில் 4 முறை சத்தியம் சத்தியம் சத்தியம்னு வருது. அந்த 2வது வசனத்தின் அந்த ஆசீர்வாதம் யாருக்கு என்றால், சத்தியத்தில் நடக்கிறவர்களுக்கு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருப்பாய்? சுகமா இருப்பாய். சத்தியத்தில் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமாக அது காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். சத்தியத்தில் நடக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம வசனத்தை யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் வருங்க. அதான் வாக்கிங் இன் ட்ரூத். சத்தியத்தில் நடக்கிறது, சத்தியத்தில் நடக்கிற அனுபவம். எலிசபெத்து சகரியாவை குறித்து லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்கள்ல சொல்லி இருக்கிறார். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில்
சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நியமங்களின்படி என்ன செய்தாங்க? நடந்தாங்க. இருவரும், கணவனும் மனைவியும், 2 பேரும். அவங்களுக்கு ஒரு குறை இருந்தது, பிள்ளைகள் இல்லை. ஆண்டவர் அதையும் அந்த துக்கத்தை சந்தோஷமா மாத்தினாரா? மாத்தலையா? மாத்தினார். குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டம் போல நடந்தாங்களா? இல்லை. ஆண்டவர் தந்தாலும் தராட்டியும் கர்த்தரிட்ட கற்பனைகளின்படி நியமங்களின்படி நான் என்ன செய்வேன்? நடப்போன்னு சொல்லி தீர்மானித்து அவர்கள் நடந்தாங்க. கர்த்தர் அவர்களை ஏற்ற வேலையில் நினைத்து அருளினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சத்தியத்தில் நடக்கிற அனுபவம், ஸ்தோத்திரம். சத்தியத்தில் நடக்கிற அனுபவங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், என்ன அப்படின்னா, அப்ளையிங் ட்ரூத் இன்டு ஆக்ஷன் இஸ் வாக்கிங் இன் ட்ரூத். சத்தியத்தை செயல்ல, சத்தியம் தெரியும் உங்களுக்கு, ஆனால் அதை செயல்படுத்துகிற வரைக்கும், நீங்கள் அதை அப்ளை பண்ணுற வரைக்கும், உங்கள் வாழ்க்கையில் அதை அப்பியாசப்படுத்துகிற வரைக்கும் அந்த சத்தியத்தினால உங்களுக்கு பலன் இல்லை. அந்த சத்தியத்தை எப்போ நீங்க அப்ளை பண்றீங்களோ, உங்க லைஃபுக்கு நடைமுறைப்படுத்துறீங்களோ, அப்பந்தான் அந்த சத்தியத்தினால உங்களுக்கு சந்தோஷம். அதுதான் சத்தியத்தில் நடக்கிற அனுபவம். ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது நான் பேசுறதுல இருந்து மட்டும் இல்லை, அது அல்லாமலும் ஆவியானவர் உங்களோட என்ன செய்வார்? இதை ஒட்டி உங்க வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி இந்த வசனத்தை ஆண்டவர் அப்ளை பண்ணிட்டே இருப்பார். எத்தனை பேருக்கு அப்படி நடக்குது? ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நான் சுட்டி காட்ட தவறுகிற காரியங்களை ஆவியானவர் உங்கள்கிட்ட சுட்டி காட்டிட்டு இருப்பார், கர்த்தர் இடைப்பட்டு இருப்பார். அப்போ உடனே அந்த இடத்துல தீர்மானம் பண்ணணும், உடனே அதை அப்ளை பண்ணணும். ஆண்டவரே, நான் அதுக்கு என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுகிறேன்ப்பா. நாளைக்கு இல்லை, இன்னைக்கு அதை நான் என்ன செஞ்சிடறேன்? செயல்படுத்துகிறேன். ஆண்டவரே, அதை உடனே செய்யலைன்னு சொன்னா திரும்ப நீங்க அதை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி. உடனே சிலர் ஒத்தி போடுவாங்க, நாளைக்கு, அடுத்த வாரம், இந்த மாசம் விட்டுருங்க ஆண்டவரே, அடுத்த மாசம், புது வருஷத்துல இருந்து தொடங்குறேன். ஆண்டவருடைய வசனத்தை அப்ளை பண்றதுக்கு நல்ல நாள் நேரம்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பார்க்க வேண்டியதில்லை. உங்களை நீங்களே ஏமாத்திக்கிடாதீங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசும்போது உடனே அதை என்ன செஞ்சிருங்க? லைஃப்பில் அப்ளை பண்ணிடுங்க. அந்த சத்தியத்தில் என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும்? நடக்க ஆரம்பிச்சிடணும். ஆமென் சொல்லலாமா? இந்த சத்தியத்தை கை கொள்ள ஆரம்பிச்சிடணும். அப்போதான் சத்தியத்தில் நடக்கிற அனுபவம். ஆமென் சொல்லுவீங்களா? நிறைய பேர் ஏன் நிறைய பேர்னு சொல்லும்போது உங்களை மட்டும் நான் சொல்லலை, என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன். சில நேரங்களில் அப்புறம் ஆகட்டும் ஆண்டவரே, அடுத்த மாதம் ஆகட்டும் ஆண்டவரே, 2024 ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுறத, ஆவியானவர் பேசுறத அப்படி அமுக்கி போடும்போது திரும்ப அதுக்கு சான்ஸே வராதுங்க. அல்லது திரும்ப வந்தாலும் என்னைக்கு வருதோ அதுக்குள்ள இடைப்பட்ட நாட்கள்ல அதனால உங்க வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை என்ன செஞ்சிடுறீங்க? இழந்துடுறீங்க. அதனால கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகுது. ஆகவே கேட்கிற சத்தியத்தை இம்மீடியட்டா என்ன செய்யுங்க? அப்ளை பண்ணிருங்க. அதில் நடக்க ஆரம்பிச்சோம், நடக்க ஆரம்பிச்சோம். ஸ்தோத்திரப்போ சத்தியத்தில் நடக்கிறது என்ன தருது? அதில் என்ன இருக்கு? சந்தோஷம் இருக்குது. உங்கள் லைஃப்பில் எதனால சந்தோஷம் குறைவாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரியா? கடந்து செல்லுகிறேன். ஸ்தோத்திரம். அடுத்து இன்னொரு 2 குறிப்பை வேகமாக சொல்லி நான் முடிக்கணும். கொடுக்கிறதுல ஜாய் ஆஃப் கிவிங், ஜாய் ஆஃப் கிவிங், கொடுக்கிறதுல சந்தோஷம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய்
கொடுத்தார்கள். தரித்திரம், சாதாரண தரித்திரமும் இல்லை. என்ன தரித்திரமா? கொடிய தரித்திரமா. அதுக்கு அதை எப்படி டிஃபைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. கொடிய தரித்திரம் அப்படின்னா, நான் இப்படி நினைக்கிறேன், 3 நேரம் வயிறார சாப்பிடுறதுக்கு அவங்கள்ட்ட போதுமானது இல்லை. அதை தான் கொடிய தரித்திரம்னு சொல்லலாம். 3 நேரமும் ஒரு வயிறார சாப்பிடக்கூடிய உணவுக்கு குறைச்சல் இருக்கிற ஒரு அனுபவம். அந்த தரித்திரத்திலையும் அவங்க பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமா என்ன செய்தாங்க? கொடுத்தாங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இங்க எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? நான் கொடிய தரித்திரத்தில் இருக்கிறேன். 3 நேரம் வயிறார என்னால் என்ன சாப்பிட்றதுக்கு கூட எனக்கு இல்லைன்னு சொல்றவங்க இங்க யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இருக்கு, சாப்பிட தான் முடியலையே தவிர, அதுதான் இருக்கே தவிர, ஆனால் சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படின்னு 3 நேரம் சாப்பாட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுகிறவர்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட தரித்திரத்தில் அவங்க மிகுந்த உதாரத்துவமாக கொடுத்தாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், இப்படி யோசிச்சு பாருங்களேன், 3 நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, 2 நேரம் சாப்பாட்டுக்கு தான் என்ன செய்யுது? வழி இருக்கு. மிகுந்த உதாரத்துவமானா என்ன? அதில் 1 நேரம் சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இதை விட இன்னும் தரித்திரத்தில் எருசலேமில் பஞ்சமாக இருக்கிறவங்க, பஞ்சத்தினால கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அந்த 1 நேரம் சாப்பாடை நான் எடுத்து என்ன செய்கிறேன்? அவங்களுக்காக கொடுக்குறேன்னு சொல்கிறது தான் மிகுந்த உதாரத்துவம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். நான் பாதிக்கப்படும்படி கொடுக்கிற அனுபவம், நான் பாதிக்கப்படும்படி கொடுக்கிற அனுபவம். நம்ம சேஃப்டி பண்ணிக்கிட்டு அது போக மிச்சம் இருந்தா கொடுக்கிறது இல்லை. மாறாக எனக்கு இல்லை, ஆனால் பரவாயில்ல, நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்கிற அனுபவத்திற்குள்ள ஆண்டவர் கொண்டு வரும்போது இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த சந்தோஷத்தினால் நம்முடைய இருதயம் நிரம்பும். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர். எபிரேயர் நிருபத்தை பவுல் தான் எழுதினாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் அதை எழுதினவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். அதுதான், சிறைச்சாலையில் இருந்தார். அப்படி கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் எனக்காக பரிதாபம் கொண்டது மட்டுமல்ல, பரலோகத்தில் உங்களுக்கு அதிக மேன்மை நிலையுள்ளதுமான சுதந்திரம் உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் விற்று என்ன செஞ்சீங்க? கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றார். ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் என்று சொல்லுகிறார். கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த மாதத்தில் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஆண்டவர் உங்க உள்ளத்தில் ஏவுறாரோ குறிச்சு வைங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் பேசுறத உடனே நம்ம என்ன செய்யணும்? இங்கே தான் வருகிறது, அப்ளை பண்ணணும். அதை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? நடைமுறைப்படுத்தணும், செயல்படுத்தணும். அப்போ தான் சத்தியத்தில் நாம் நடக்கிறோங்கிறத உங்களுக்கு சொன்னேன். இப்போ கொடுக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன். இதுல உற்சாகம்னு இருக்குது, ஆனால் அந்த உற்சாகத்துக்குரிய வார்த்தை என்னன்னா சந்தோஷமா. God loves the cheerful giver. சந்தோஷமா கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் எப்படி இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். கட்டாயத்தினால் அல்ல, விசனமாய் அல்ல, சந்தோஷமா கொடுக்கிறவர்களிடத்துல. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இதை கொடுக்கறதுக்கு எனக்கு உதவி செய்கிறீங்களேப்பா, உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு தேவை இருக்கு, என் குடும்பத்தில் தேவை இருக்கு, எங்கள் சபையில் தேவை இருக்கு. ஆனால் ஆண்டவரே, இதை கொடுக்கும்படியான இருதயத்தை தந்திருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சந்தோஷமா கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் எப்படி இருக்கிறார்?
பிரியமாயிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு அவருடைய குடும்பத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாங்க. நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் சபையில் உங்களுடைய தசமபாகம் காணிக்கைகளை கொடுக்கும். ஆமென் சொல்லலாமா? எப்படி கொடுக்குறீங்க பாருங்க. இந்த நாளில் கர்த்தர் உங்களோட பேசினாருன்னா நாளைக்கு இல்லை, இன்னைக்கு கீழ்ப்படியுங்க. இன்றைக்கு அதை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, சந்தோஷத்துக்கு ஏன் குறைவு? கர்த்தருக்கு கொடுக்காம நீங்கள் அவருடையதை வஞ்சிக்கிறதுனால உங்கள் சந்தோஷம் என்ன செய்யுதுங்க? குறைவுபடுது, கெடுகிறது. சிலர் பார்த்தா 1 மாதம் கொடுப்பாங்க, 2 மாதம் கொடுப்பாங்க. இன்னைக்கு செய்தியை கேட்ட உடனே ஒரு எழுப்புதல் வரும், உற்சாகம் வரும். ஐயோ ஆண்டவர் உணர்த்துறார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த மாதம், அடுத்து ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் கொடுப்பாங்க. அடுத்து இந்த வாரம், அடுத்த வாரம் வரும். அதுக்கு பிறகு பார்த்தா வேலையில் எத்தனை சவாலை சந்திக்கிறீங்க, எத்தனை வீண் செலவுகளை சந்திக்கிறீங்க, மன உளைச்சலை சந்திக்கிறீங்க. இது மட்டும்தான் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். என்னை நல்லா விளங்கிக்கிடணும். நீங்கள் கொடுக்காதது மட்டும்தான் காரணம்னு சொல்ல மாட்டேன். அதனால தசம பாகத்தை கொடுத்த உடனே எல்லாமே நடந்துரும், கர்த்தருக்கு காணிக்கையை உதாரத்துவமாக கொடுத்த உடனே எல்லாமே மாறிடணும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங். ஆண்டவர் நம்ம வாழ்வில் துக்கத்தை மாற்றி சந்தோஷமாக மாற்றுகிறதற்கு வைத்திருக்கிற காரியங்களில் ஒன்று இது. சிலர் கொடுக்கிறவங்க இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் வாழ்விலும் சந்தோஷம் கெடுதா? அப்போ மற்ற எதில் கேட்டு பார்க்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் சொல்றத உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னால் என் லைஃப்பில் அப்ளை பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களா. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கொடுக்கிறதுல உள்ள சந்தோஷம், ஜாய் இன் கிவிங், ஜாய் இன் கிவிங். இன்னைக்கு இன்னொரு குறிப்பை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:18. ஜாய் ஆஃப் கிரைஸ்ட் பீயிங் பிரீச்ட். கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறதுல சந்தோஷம், கிறிஸ்துவ அறிவிக்கிறதுல வர்ற சந்தோஷம். பிலிப்பியர் 1:18 வாசிக்கலாம். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். Christ is being preached, so I rejoice. கிறிஸ்து அறிவிக்க. பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறதுனால நான் சந்தோஷப்படுறேன். உண்மையினாலாவது வஞ்சகத்தினாலாவது பொறாமையினாலாவது எப்படியோ கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறதுனால சந்தோஷப்படுகிறேன். அதுக்கு முன்னால் உள்ள வசனங்களே அதான் அவர் சொல்லிட்டே வர்றாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதில் அவர் சொல்லும்போது 16 சிலரின் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினால என்ன செய்யறாங்க? அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. கூட கொஞ்ச நாள் பவுல் எங்க இருக்கணும்? ஜெயிலில் இருக்கணும்டா. அவன் வந்தா நம்ம ஊழியத்துக்கெல்லாம் கேடுதி அப்படின்னு சொல்லிட்டு சிலர் என்ன செய்யறாங்க? பவுல் ஜெயிலையே இருக்க வைக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறான். அப்போ அவர் சொல்றார், எப்படியோ அவன் இயேசுவை அறிவிக்கிறானா, அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா. இந்த மாதம் சந்தோஷத்தின் மாதம். ஆமென், ஸ்தோத்திரம். மற்ற எப்பவும் அறிவிக்கிறத விட இந்த மாதத்துல கிறிஸ்துவ அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் கூடுதல் கொஞ்சம் வாய்ப்பை தர்றாருங்க. நான் எப்பவும் சொல்றது என்ன, பகற்காலம் இருக்கும் போதே, இருள் வர்றதுக்கு முன்னால சுவிசேஷத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்லணும். 10 வருஷத்துக்கு முன்னால இருந்த அளவுக்கு இன்றைக்கு திறந்த வாசல் இல்லை, தெரியல. திறந்த வாசலுக்காய் ஜெபிக்கிறோம். இப்ப இருக்கிற திறந்த வாசல் அடுத்த வருஷம் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. இப்ப இருக்கும் போதே, நான் கைகால் சுகபலனோட நடக்கும் போதே
இன்னும் கண் பார்வை இருக்கும் போதே, இன்னும் காது கேட்கும் போதே, என் வாய் பேச முடியும் போதே கிறிஸ்துவை என்ன செய்யணும்? அறிவிக்கணும். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்றார். ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம ஜெபம் பண்ண போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரீபாரா கராபா இமாமா மானா ரபா காலாரா கத்துரபா ஷபல பரபா. ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க 2 கையும் உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னோட பேசின வார்த்தை எதுவானால், நான் நேரடியாக என் மூலமாக வந்த வார்த்தையாக இருக்கலாம், அல்லது ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டதாக இருக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வார்த்தையினால் சந்தோஷம், அதை நான் ரிசீவ் பண்ணுறேன்ப்பா. உங்களுடைய வார்த்தையை நான் ரிசீவ் பண்ணுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே 2 கைகளையும் உயர்த்தினவர்களா, ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன். நாளைக்கு இல்லை, இன்னைக்கே தீர்மானம் அல்ல, இன்றைக்கே நான் செயல்படுத்த தொடங்குறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாளைக்கு இல்லை, அடுத்த வாரம், அடுத்த வருஷம் இல்லை, இன்றைக்கு இப்பொழுதே அதை செயல்படுத்த, இப்போது இருந்தே அதை செயல்படுத்துறதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரீபாலா ராகா ராபா ஷந்தலா ரபாலா பரபா மாமா மனரபல கரகதுர பல ரதிரி காதர பல பல பரபா மாமா மனரபல கலக ருகுதர கரகதி ஷபல திரபல பல பரபா மாமா மனரபல கரகதுர தரதி ஷபல பல 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 பரபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக தேவனே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய ஜனத்துக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா உங்கள் பிள்ளைங்க ராஜா, உங்கள் சந்தோஷத்துக்கு நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. ஊழியக்காரராக எங்களை அவங்க சந்தோஷத்துக்கு சகாயராக இருக்கும்படி வச்சிருக்கிறீர். பவுலின் வார்த்தையில் நாங்கள் உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கு காரணமாய் கிறிஸ்துவுக்குள்ளான கர்த்தருடைய மகிழ்ச்சியே உங்களுடைய பலன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் நாங்கள் வாசித்தோம் அப்பா. அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சியினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரம்ப பண்ணுங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சபை கூடி வருதல் சந்தோஷத்தின் ஆண்டவரே, ஆண்டவரே சந்தோஷத்தின் வெளிப்பாடாக இருக்கட்டும். அதனுடைய ஆண்டவரே பலன் சந்தோஷமா இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம், ஹல்லேலூயா, கிறிஸ்துவ அறிவிக்கிற சந்தோஷம், இவைகளை நிறைவாய் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரீரத்தில் சுகவீனமாய் பலவீனமாய் யார் இருந்தாலும் இப்பொழுது உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை அவர்கள் சரீரங்களில் பாய்வதாக ஆண்டவரே, தெய்வீக சுகம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். வேற என்ன தேவைகளோட யார் வந்திருந்தாலும் அப்பா, அந்த தேவைகளை நீங்க சந்தித்து ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள தேவனே, இன்னும் பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை அப்பா ஸ்தோத்திரம், மறுபடி தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே நியாயப்பிரமாண அந்த வசனத்தை கேட்கும் போது உணர்வுள்ளவர்களாகி மனம் திரும்பின அந்த இஸ்ரவேலரை போல மனம் திரும்பி வர கர்த்தர் கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் ராஜா. தாராளத்தில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் பேர் பேரா நீர் ஆசீர்வதித்து அருளும். ஹல்லேலூயா. என்ன காரணத்தினால சந்தோஷம் குறைவுபட்டிருக்கிறதோ, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதோ, இன்றைக்கு நீங்க பேசி இருக்கிறீங்க, அந்த வார்த்தைகள் அவர்கள் வாழ்வில் ஆண்டவரே நிஜமாகட்டும் ஆண்டவரே, அவைகள் செயலாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா கனம் துதி மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.